வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்துருக்க சேலைகள் டபுள் சைட் பார்டர் கோர்வை புட்டா ஸ்பெஷல் காஞ்சி காட்டன் சேலைகள் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டினீங்கன்னா இந்த காஞ்சி காட்டன் சாரீஸ் எல்லாமே நீங்கள் மற்ற காட்டன் சாரீஸோட வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். அதாவது வெயிட் கம்மியாக இருக்கும். ரொம்ப உடம்புல நமக்கு இதுவாக தெரியாது, கனமாக தெரியாது. காட்டன் சாரீஸ் எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு நார்மல் வாஷ் அந்த சேலைகள் உங்களுக்கு வித் ரன்னிங் ப்ளவுஸோடையே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சுங்கும் சேர்ந்தே கொடுத்துருக்காங்க. பல்லு லயன் பல்லு தான், முந்தானை முந்தி எல்லாமே லயனில் தான் வரும். மிஷினில் போடணுன்னு நினைக்கிறவங்க, அதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்களால் துணி துவைக்க டைம் இல்லை முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிஷினில் போடலாம். குயிக் வாஷில் கொஞ்சமாக சோப் பவுட்ரு போட்டு சீக்கிரமாக எடுத்து வெறும் சேலைகளோட மட்டும் போடணும். மற்ற துணிகளோட சேர்த்து ரொம்ப நேரமாக சுற்ற விட்றாதீங்கன்னு தான் சொல்கிறோம். ஸ்பின்னிங் டைம் கம்மியாக கொடுத்து பண்ணுங்கள். அந்த செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்பின்னிங் பட்டனில் கம்மியான டைம் கொடுத்து ஒரு 2 செகண்ட் அந்த 3 அந்த மாதிரி டைம் கொடுத்து சீக்கிரமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சோப்பு பொடி போட்டிங்கன்னா தண்ணி உங்களுக்கு நிறையா செலவாகும். அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த சேலைங்கன்னா கொஞ்சமாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு ஷாம்பு ரூபா ஷாம்பு கூட கிடைக்கிது. அதில் கொஞ்சமாக போட்டு சேலைகளுக்குன்னு தனியாக போடுங்க. நாங்கள் எல்லா துணியோட சேர்த்து மொத்தமாக போடாதீங்க. மிஷினில் போட்டால் கண்டிப்பாக நீங்கள் கஞ்சி போட்டு இல்லை ஸ்டார்ச் யூஸ் பண்ணி அயர்ன் பண்ணி கட்டுற மாதிரி தான் இருக்கும். நார்மல் வாஷ்னால் ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக சோப்பு வச்சு அலசி அப்படியே ரொம்ப கசைக்கலாம் புளியாமல் அப்படியே எடுத்து காய தண்ணி வடி விட்டிங்கனாலே அயன் கூட பண்ண தேவை இருக்காது. உங்கள் விருப்பம். காட்டன் சாரீ கட்டுறவங்க ஆல்ரெடி இருப்பீங்க, யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். புதுசாக பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த டவுட்னாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்காகவே இப்போ நான் பேசி வீடியோ போடுறேன். நிறையா டவுட்ஸ் கேட்குறீங்க. கண்டிப்பாக அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னோடய கடமை. நிறையா பேர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபோட்டோவையும் பாருங்கள், நாங்கள் பேசுகிறதையும் கேளுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. டைம் இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் தான் எங்கள் சேனலை இன்னும் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும், அப்டேட் ஆகும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கோம். எப்போனாலும் நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம். எதுவுமே பண்ண தெரியாது, எங்களுக்கு வாட்ஸ்அப்பு நாங்கள் ஓப்பனே பண்ணதில்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கால் பண்ணாலும் நாங்கள் பேசுவோம். ஆனால் உங்களோட ஹெல்ப்புக்கு யாரும் இல்லாமல் தயவுசெய்து எங்கக்கிட்ட நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணாதீங்க. ஹெல்ப்புக்கு யாராவது இருக்காங்க, உங்களுக்கு நம்பிக்கையானவங்கன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அவைலபிலிட்டி இருந்தால் செக் பண்ணிவிட்டு அவைலபிள் மெசேஜ் பண்ணுவோம். எங்கள் ஜிபே நம்பர் கொடுப்போம். அதுக்கப்புறமா நீங்கள் ₹1 எங்களுக்கு போட்டு பார்த்துட்டு அப்புறமா எங்களுக்கு பணம் அனுப்புங்க. கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சா மட்டும்தான் எங்களுக்கு அது என்ன சேலைன்னு தெரியும். அப்படியே கால் பண்ணி எனக்கு இந்த வீடியோவில் அந்த சேலை இருக்குது, அந்த வீடியோவில் இந்த சேலைனா கண்டிப்பாக தெரியாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி கேளுங்க. அப்படி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட நாங்களே கேட்போம் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் பயப்பட வேணாம். இந்த வலை ஒளிதளம் கண்டிப்பாக ஏமாத்துறதுக்காக கிடையாது. இந்த சேலைகள் ரொம்ப அதிகமான விலையில் கொடுத்துட்ருக்காங்க. குறைந்த விலையில் கொடுக்கணும், நம்ம மக்களுக்காக கொடுக்கணுன்றக்காக மட்டும்தான் இந்த சேனலோட நோக்கம். அதனால் குவாலிட்டி கேரண்டி எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். பியூர் காட்டன் நூலோட தரம் ரொம்பவே சுத்தமாக இருக்கும். தரமான நூலை பயன்படுத்தி தான் அந்த சேலைகள் தயாரிக்கிறாங்க. நாங்கள் நேர்லேயே எங்கள் ஊரே இது தான். நெசவாளர்கள் எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் நேரில் பார்த்து இதெல்லாம் செக் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதனால் பயப்பட வேணாம். நாங்கள் இருக்கிறது சென்னை அம்பத்தூர். எங்களோட இப்போ நாங்கள் எங்கள் வேலை விஷயம்னால இங்கே இருக்கிறோம். இது எங்கள் ஊர் சேலைகள் எங்களுக்கு நாங்கள் இது கட்டி பழகினால தான் உங்களுக்கு தைரியமாக நாங்கள் வாங்கித்தரோம், ரெஃபர் பண்ணுறோம், ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போ செட்டிநாடு சேலையெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னால தான்
எல்லோரும் இது ரொம்ப ரேட்டாக அதிகமாக கொடுக்குறாங்க வெளியில். உங்களுக்கு கம்மியாக கொடுக்குன்றதுக்காக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கொரியர் நாங்கள் டிஸ்பேட்ச் மட்டும்தான் பண்ணுவோம், டெலிவரி பண்ண மாட்டோம். இன்றைக்கி டிஸ்பேட்ச் பண்ணால் நாளை காலையில் உங்கள் ஊரில் இருக்கிற நியர்பை கொரியர் ஹப்புக்கு வந்துடும். அங்கேருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. சப்போஸ் இங்கே நிறைய டெலிவரி அந்த பார்சல் நிறையா இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ட்ராக் ஐடி எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். பார்சல் ஃபோட்டோ அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்துடும், அப்புறமா தான் ட்ராக் ஐடி கொடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நாங்கள் கால் பண்ணி கேட்போம். கொரியர் வர வரைக்கும் உங்கள் பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு. ஆன்லைனில் பண்ணுறது நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ஃபோட்டோ டைம் கொடுத்து போடுறோம். இவ்வளோ டைம் கொடுத்து எதுக்கு போடுறோன்னா டிசைன் எல்லாம் ஜூம் பண்ணி கலர்லாம் செக் பண்ணிவிட்டு பொறுமையாக செலக்ட் பண்ணி அப்புறமா எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஏன் சொல்கிறோன்னா ஒரு தடவை பார்சல் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வருது. இங்கே எனக்கு கலர் வேணாம் 1 ஹவர் கழித்து இப்படி சொன்னீங்க, இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கலன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். எப்போனா கண்டிப்பாக டேமேஜ் இருக்குது தெரியாமல் ஏதோ அவங்களுக்கே மிஸ்டேக்கே வந்துருச்சு, இல்லை நூல் பிரிஞ்சிருக்கு, இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ண கலரை விட டோட்டலாக வேறு கலர் மாறி வந்திருந்தா கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். திருப்பி அனுப்புறதுக்கான கொரியர் சார்ஜை நாங்களே பே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. நீங்கள் பில்லு எங்களுக்கு அந்த கொரியர் சார்ஜ் அனுப்பிச்சிட்டு கொரியர் பார்சல் அனுப்பிச்சிட்டு பில்லு எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அந்த கொரியர் சார்ஜை நான் கொடுத்துருவேன். மேனுஃபேக்சரர் தரமாட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு கஸ்டமருக்காக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். இவ்வளோ டீட்டெயில்ஸ் மேனுஃபேக்சரர் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு டைம் இருக்காது. அதனால தான் இது இந்தளவுக்கு நம்ம வெளியில் யாரும் எட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதனால் ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும்.